ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இமேஜின் பண்ணுங்க. உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, பல சொத்து, ஒரு தனி விமானம், ஒரு தீவு, பல முக்கிய விஐபிகளோட உறவு, நட்பு, பல இளவரசர்கள், அவங்களுடைய விருந்துல கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு, இப்படின்னு ஒரு வாழ்க்கை. இது எல்லாமே நம்ம ஹாலிவுட் படத்துலயும் தமிழ் சினிமாவிலையும் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த வாழ்க்கைய முறத்த நிஜ வாழ்க்கையா வாழ்ந்திருக்கான். அவன் யாருன்னா ஜெஃப்ரி. இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் ரொம்ப சீரியஸானது. பணம், அதிகாரம், பாலியல் கடத்தல், எல்லாத்துக்கும் நடுவுல பல பெண்களோட வாழ்க்கையும் நீதியும் அடங்கியிருக்கு. தனி ஒரு மனிதன் பொண்ணுங்களை ஒரு வியாபாரமா பார்த்து அதன் மூலம் அவன் பலன் அடைஞ்சது மட்டும் இல்லாம பெரிய பெரிய முதலைக்கும் அவன் பலிகடாவாயிருக்கான் பெண்ணுங்களுடைய வாழ்க்கைய. அவன் இன்னைக்கு உயிரோட இல்லாட்டாலும் இன்னைக்கும் அந்த கேஸ் பரபரப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. அப்படின்னா முக்கியமான தலைவர்களும் விஐபிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத விரிவா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா கண்டதை பேசுவோம் கருத்தா பேசுவோம் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ரெகுலரா என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிட்டு இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யார் இந்த ஜெஃப்ரி? 1970 நியூயார்க்ல மேக்ஸ் டீச்சரா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்த ஒருத்தன் குறுகிய காலத்துல மிகப்பெரிய வளர்ச்சி எப்படி எட்டனா, குறுகிய காலத்துல கோடிக்கணக்கான சொத்துக்கு எப்படி அதிபதி ஆனா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்புறம் வால் ஸ்ட்ரீட் முதலீட்டாளரா மாறுறான். அவனுக்கு உதவியா இருக்க லெஸ்லி வேக்சனர் போன்ற பெரிய கோடீஸ்வரர்களும் அவனுக்கு உடந்தையா இருக்காங்க. சீக்கிரமே அவனோட உலகத்துல இருக்க எலைட் மனிதர்களோட நட்பும் உறவும் ஏற்படுது. அது வெறும் பிசினஸுக்கான உறவா இல்லாம அது ஒரு மிகப்பெரிய வலையா மாறு. இவனோட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, வறுமையில இருக்க பொண்ணுங்களையும் குழந்தையும் பிளஸ் மாடலிங் கனவோட இருக்கக்கூடிய பல பெண்களை ஆசை வார்த்தை கூறி கடத்தி இருக்கான். இதுதான் இவன் மேல பதியப்பட்ட முதல் வழக்கு. இவனுக்கு வலது கையா இருந்தது கிறிஸ்லேன் மேக்ஸ்வெல். இவங்க தான் அந்த பொண்ணுங்களை தேடி கண்டுபிடிச்சு இவன்கிட்ட கொண்டுட்டு வராங்க. அப்படி கடத்தப்பட்ட குழந்தைகளையும் பொண்ணுங்களையும் அவன் எங்க கொண்டுட்டு போறான் அப்படின்னா, கரிபியன் தீவுல இருக்க தனக்கு சொந்தமான லிட்டில் ஜெயின் ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. அங்க எல்லாத்தையும் அவன் கொண்டுட்டு போறான். அந்த பொண்ணுங்களை தன்னோட இச்சைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு பிளஸ் அந்த தீவை சுத்தி பார்க்கவோ அல்லது அந்த தீவுக்கு விசிட் பண்ணவோ வராங்க இல்லையா, பெரிய பெரிய விஐபிகள் கூட இவனுக்கு பழக்கம் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல அவனை தேடியோ இல்ல அவன் வர வச்சோ விஐபிகளோ நாம யாரெல்லாம் நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாருமே அந்த தீவுக்கு வராங்க. அவங்களுக்கு இவன் அந்த பொண்ணுங்களையும் அந்த குழந்தைகளையும் கட்டாயப்படுத்தி அவங்க இச்சைகளுக்கு உட்படுத்துறான். இதை எல்லாத்தையுமே அவன் ஒரு கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். யாரு? இந்த ஸ்டீஃபன் அப்படின்ற நபர் விஐபிகளோட அரசியல் தலைவர்களோட இருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்க இருக்கக்கூடிய வீடியோக்களை இவன் எடுத்து வச்சுக்கிறான். இதை ஏன் அவன் செஞ்சிருக்கான் அப்படின்னா, பிற்காலத்துல தனக்கு ஏதாவது ஆதாயம் வேணும் அப்படின்னா பிளாக்மெயில் பண்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றது வெளியே வருது. 2024 சில நீதிமன்ற ஆவணங்கள் வெளியாகுது. அதைத்தான் உலகம் எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்லப்படுது. இது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஏன்? இளவரசர் ஆண்ட்ரோ, பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க முன்னாள் அதிபர்கள், இன்னைக்கு இருக்க அதிபர் முதற்கொண்டு எப்ஸ்டீன் கூட சம்பந்தப்பட்டிருக்காங்க. உலகத்துல பிரபலமான விஞ்ஞானி, உலகத்தோட முதல் பணக்காரர் அப்படின்னு பில்கேட்ஸும் ஸ்டீஃபன் ஹாக்கியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கதா அந்த ஃபைல்ல தெரிய வருது. இங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஃபைல்ல வெளியாயிருக்க அதுல குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு நபரும் இன்னும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படல. ஆனா எப்ஸ்டீன் எப்படி உலகத்தோட புத்திசாலிகள்ல இருந்து பலசாலிங்க வரைக்கும் தன்னோட கைக்குள்ள வச்சிருந்திருக்கான் அப்படின்றதுதான் பயங்கரமான உண்மை. ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட மரணம் தற்கொலையா அல்லது கொலையா? 2019 பல ஆதாரங்களோட அவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறான். விசாரணை போயிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் மர்மமான முறையில இறந்துட்டான். ஆனா இங்கதான் சந்தேகத்தை உண்டாக்குது. செக்யூரிட்டிக்கா இருந்த 2 போலீஸ்காரங்க தூங்கிட்டாங்களாம். அன்னைக்கு நைட்டு சிசிடிவி எதுவும் ஒர்க் ஆகலையா. எப்படி இது? செத்த அன்னைக்கு உலகம் முழுசும் டோன்ட் கில் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது. அவன் வாய் திறந்தா பல தலைவர்களோட பதவி பறிபோகும் அப்படின்ற பயத்திலையா, இல்ல தான் சேர்த்து வச்ச தான் உருவாக்கின சாம்ராஜ்யம் சரிஞ்சிடும் அப்படின்ற பயத்துல அவனை கொண்டுட்டாங்களா அப்படின்ற சந்தேகம்
இன்னைய வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. கூடுதலா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அந்த தீவுக்கு வர பல பேர் சாத்தான வழிபடுறவங்களா இருந்திருக்காங்க. அதனால சாத்தானுக்கு பூஜை பண்ணி நரபலியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி நரபலி கொடுக்கப்பட்ட பிணத்தையும் அவங்களுடைய ரத்தத்தையும் அவங்க சாப்பிட்டுருக்காங்க, குடிச்சிருக்காங்க. கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குல்ல? ஏதோ ஹாலிவுட் படத்துல நடக்கிற மாதிரி இருக்கா? ஆனா இது உண்மையிலேயே நிஜமா நடந்த ஒரு விஷயம். இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். எப்ஸ்டீன் ஃபைல்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பத்தி நாம ஏன் இவ்வளவு டீட்டெயிலா பேசுறோம் அப்படின்னா, இது வெறும் ஒரு செக்ஸ் கிரைம் மட்டும் கிடையாது, ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். பணம் இருந்தா யாரு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கறத மனநிலைக்கு எதிராக நாம நிக்கணும். வர்ஜீனியா ஜெஃபே, ஆனி ஃபார்மர் போன்ற பல பெண்கள் வருஷ கணக்கா போராடிட்டு இருக்காங்க தன்னோட நீதிக்காக. அவங்களுடைய போராட்டத்தினாலதான் கிஸ்லேன் மேக்ஸ்வெல் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல வர போலி விளம்பரங்களை நம்பி ஏமாறாம இருக்கணும். போலி வேலை வாய்ப்புகளை நம்பாதீங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு குட் டச் பேட் டச் என்ன அப்படின்றத சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளங்க. அதிகாரம் தப்பு செய்யும் போது அதை தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு துணிவை வளர்த்துக்கோங்க. சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டீஃபனோட மரணம், அதுக்கு முன்னாடி எப்ஸ்டீனோட மரணம் கொலையா தற்கொலையா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கண்டதை பேசுவோம், கருத்தா பேசுவோம். நான் உங்கள் மணி. பாய்.